நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 30. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சோ நிறைய நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு டே ரொட்டீன்ல நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரூபஸ்ரீன்ற பாப்பாக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ரூபஸ்ரீ பாப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா படிச்சு அம்மா சொல்றது எல்லாமே நல்லபடியா கேட்டு நல்லா படிச்சு நீங்க பெரிய லெவல்ல வரணும். அதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துனீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆக்சுவலா இன்னைக்குதான் அவங்களோட பர்த்டே. நான் என்னோட வீடியோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். பிளஸிங் பாத்தீங்கன்னா என்னைக்கு கொடுத்தாலுமே அது பிளஸிங் தான். சோ அதனால அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும் இல்லையா? சோ எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டரே சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நான் சுரக்காய் ஜூஸ் நேற்று குடிச்சேன், எனக்கு த்ரோட் பெயின் வந்துருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலருக்கு அந்த குளிர்ச்சி ஐட்டம் இது நீர்க்காய் தானே, குளிர்ச்சிங்கும் போது சில பேருக்கு செட் ஆகாது. உங்களுக்கு அது செட் ஆகலைட்டா அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற நிறைய விஷயங்கள் இருக்கு, அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க சிஸ்டர் யாராவது யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களான்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். நான் தாங்க என்னோட ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் யூடியூபர், வேற யாரும் கிடையாது. ஒருவேளை என்ன மாதிரி இருக்கிற யாரையாவது பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரவா உப்மா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரவா உப்மா ஒயிட் ரைஸ்க்கு ஒரு பதிலா எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இருமல் தாங்க முடியலங்க. நான் ஸ்டாப்பா பேசுறதுனால நார்மலாலாம் ஒண்ணும் வராது இல்ல. தண்ணியை லைட்டா குடிச்சுக்கிட்டாச்சு. வேர்த்து வேற வடிது. சரியான மழை இப்ப பெஞ்சுது. ஆனா காலைல இருந்து நல்லா வெயில். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிணறுது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னன்னா ரவா உப்மா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரவா உப்மா பாத்தீங்கன்னா நம்ம இதுக்காக எடுத்துக்கணும், ஒயிட் ரைஸ்க்கு ஆல்டர்னேட்டா எடுத்துக்கிறோம். ரவையில கொஞ்சமாவது நார்ச்சத்து இருக்கு, ஃபைபர் இருக்கு. ஆனா அந்த ஒயிட் ரைஸ்ல சுத்தமா இல்ல, சரிங்களா? சோ ரவா உப்மா எடுத்துக்கோங்க, ஆனா அளவா எடுத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். சரிங்களா? அதுதான். அப்புறம் பிசிஓடி உள்ளவங்க இதை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. பிசிஓடி, தைராய்டு எது இருந்தாலுமே இது ஒரு ஹெல்தியான வே. நல்லா ஹெல்தியா சாப்பிட்டு ஒரு விஷயம் பண்றோம் அப்படிங்கும் போது அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனையில இருந்து இந்த பிசிஓடி பிரச்சனை எல்லாமே சரி பண்றதுக்கும் இது ஒரு பெஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கும். சோ நீங்க கவலையே பட தேவைன்னா இது ஒரு தேவையில்லை. நீங்க இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், இது ஒரு ஹெல்தியான வே தான், சரிங்களா? அதுக்கப்புறம் ஜெயப்பிரியா சிஸ்டர் சொன்னாங்க அதுக்குள்ள 29 days முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே எனக்கே அப்படிதான் இருக்கு. நேத்து வீடியோல சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு 30 நாளுக்கு வந்துட்டோம். அப்படிதான் டைம் ஓடிட்டே இருக்குது. பாக்கலாம், அடுத்தடுத்து ஏதாவது பண்ணுவோம்ல, அது பாத்துக்கலாம் சிஸ்டர். அதுக்கப்புறம் ரவா பொங்கல் டெய்லி சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா ரிப்பீட்டடா சாப்பிட்டாலும் நம்ம ஹெல்தியா சாப்பிடறோம், அளவா சாப்பிடறோம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது சொல்லியாச்சு. இந்த சைடு அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, பொண்ணு இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆம்பளை பையன் பிறந்திருக்கான் அப்படின்ட்டு. ரெண்டாவது பையன் சாரி ஒரு குழந்தை நமக்கு பையனோ பொண்ணோ பிறக்குது அப்படின்னா நம்ம இப்ப எனக்கு பையன் இருக்குன்னா எனக்கு ரெண்டாவது பொண்ணுதான் எதிர்பார்த்தோம். ஆனா கிடைக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த நொடி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே மாறிடும் இல்லையா? நம்ம பெத்த தாயா இருக்கும் போது அது அப்படியே மாறிடும்ல, எல்லாமே குழந்தை தானே அப்படின்ற மாதிரி மாறிடுவோம். ஆனா அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா? ஒரு பையன் இருந்தா ஒரு பொண்ணு வேணும்ன்றது எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். பட் எங்களுக்கு அது கொடுத்து வைக்கல. நம்ம நம்ம மருமகளை பாத்துக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். என்ன பண்றது? அந்த மாதிரி மாத்திக்கிற வேண்டியதுதான். நல்லா வெந்து ஊத்துது.
டயட்ல இருக்கேன், சண்டே ஒன் டே மட்டும் நல்லா சாப்பிட்றேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வெயிட் ஃபுல்லா அதுக்கப்புறம் ஏறிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதான் நம்ம பண்ற மிஸ்டேக். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம், அதையுமே பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, கண்டபடி சாப்பிடாதீங்க. பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த வெயிட் வந்து உங்களுக்கு இறங்கலாட்டினா கூட ஏறாமையாவது வந்து இருக்கும். சோ அததான் நான் வந்து காட்டிட்டு இருக்கேன், பாருங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொள்ளும் சீரகமும் பவுடர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா டீ கிரேவிங்ஸ் இருக்கும்போது கொள்ளையும் மிளகையும் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணில மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்களாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி குடிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா குடிக்கலாம். நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க வீடியோஸ் பாக்குறவங்க யாருக்காவது தோணுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணி குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லது. எப்படியாவது ஒரு வகையில கொள்ளு வந்து எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா? பிரெட் வந்து எது வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிரெட் வந்து பாத்தீங்கன்னா மைதா பிரெட் இல்லாம நம்ம வந்து கோதுமையில செய்யற பிரெட் வந்து இருக்கும், அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்க உள்ளதுக்கும் நம்ம ஊர்ல உள்ளதுக்கும் பிராண்ட் வந்து வேற மாறும், அதனாலதான் பிராண்ட் வந்து சொல்றது இல்ல. அதுக்கப்புறம் பிஸ்கெட் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடக்கூடாது, மைதால தானே பண்றாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா என்னதான் கோதுமையில பண்ணாலும் அதுல வந்து சுகர் ஆடடா தான் இருக்குது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, 1.5 மாசத்துல நான் வந்து 15 கிலோ வந்து குறைச்சிருக்கேன் சிஸ்டர். என்னோட சிஸ்டர் வந்து பெங்களூர்ல இருந்து வந்தாங்க, வந்தது என்ன இவ்வளவு ஒல்லியாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அவ்வளவு ஒல்லியா இருந்தாங்களா அவங்க. அப்ப வந்து சொன்னாங்களாம், சிஸ்டர் இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு டெல்லி தமிழச்சின்னு சொன்னாங்களா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் இதை கேட்கும் போதே. இது பெரிய அவார்டு கொடுத்த மாதிரி இருக்கு உண்மையாலே. அவங்க பையன் சொன்னானா, நீங்க உண்மையாதே உங்க வீடியோ எல்லாமே பாக்குறாங்களா அப்படின்னு உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாங்களான்னு கேட்டா, அவங்க பேரு பர்கான்னு நினைக்கிறேன். ஹாய் பர்கான் குட்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க இன்னும் நம்பலன்னு சொல்லியிருந்தாங்க. பேரை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கேனான்னு தெரியல சிஸ்டர், ஏதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோடா குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. சோடா வந்து பாத்தீங்கன்னா சுகர் ஆடட் வந்து இல்லாம உப்பு சோடா ஏதாவது இருந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு குடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கனகா சிஸ்டர் சொல்றது, நீங்க அப்படியே சமைக்கிறது என்ன மாதிரியே இருக்கு சிஸ்டர் அப்படி அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சிலருக்கு சிங்க் ஆகும் இல்லையா, அது ஒரே மாதிரி அதே மாதிரி பூண்டு தட்டி போடுறது, இதே மாதிரிதான் நானும் குழம்பு வைப்பேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்ஸ்? எல்லாருமே கேக்குறது, எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப உடம்புக்குலாம் அந்த அளவுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் நிறைய மெடிசன் வந்து இது பண்ணுங்க சிஸ்டர், அது பண்ணுங்கன்னு அவ்வளோ அன்பா சொல்றீங்க. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. கண்டிப்பா என்னால முடிஞ்சதை அதுல இருந்து ஃபாலோ பண்றேன், சரி பண்ணிக்கிறேன். எனக்காக துடிக்கிறதுக்கு இவ்வளவு ஆட்கள் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும், அதுதான் எப்பவுமே. அதுக்கப்புறம் குங்குமம் எங்க சிஸ்டர் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மீனாட்சி அம்மன் தாளம்பு குங்குமம் இருக்கு இல்லையா, அதுதான். அதோட மனமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சிகப்பா வைக்கிறத விட மெரூன் கலர் அது வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அதனாலதான் அதுதான் வந்து யூஸ் பண்றேன். நிறைய பேர் அந்த ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக. அதுக்கப்புறம் டெய்லியும் கோதுமை தோசை வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து நான் எடுத்துக்கலாமா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதான் நான் சொல்றது, ரிப்பீட்டடா நமக்கு பிடிச்சத ஹெல்தியா சாப்பிடுறோம், ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட கவலை கிடையாது, சரிங்களா? அது கூட நல்ல வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சீரகத்தை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலைல கொதிக்க வச்சு குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா குடிக்கலாம், ரொம்ப நல்லது. ஜீரகம்ல நம்மளோட செரிமான சக்திக்கு, நம்மளோட மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? குடிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து பாப்பாக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பாக்கு வந்து அயன் சத்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு டாக்டர். அதுக்காக நான் வந்து டேட்ஸ், அந்த உலர் திராட்சை எல்லாம் சாப்பிட்றேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது போக நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அயன் சத்து நிறைய இருக்கு. நீங்க வந்து இந்த இது இருக்கு இல்லையா, செவரொட்டி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேப்ப மாவுல அவ்வளோ இருக்குங்க அயன் சத்து, சரிங்களா? ராகி மாவு, அதாவது கேப்ப மாவை தான் சொல்றேன், அது நிறைய சேர்த்துக்கோங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது டேட்ஸ், இதுதான் நிறைய ஃபுட்ஸ் வந்து அயன் சத்து உள்ளது நிறைய இருக்கு, சரிங்களா? பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதையும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம்
மெயின்டைன் டைம்லயும் இப்படியே தான் சாப்பிடணுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா கிடைக்காது, கண்டிப்பா கிடையாது. பிடிச்ச விஷயத்த அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் நம்ம. ஆனா அளவுன்றது முக்கியம். அளவுக்கு அதிகமா நம்ம டெய்லியும் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அப்புறம் எகிரிடும், நார்மலா தான் நம்ம எப்பயும் போல ஆயிடுவோம். ஆனா நீங்க வந்து அளவா எடுத்து சாப்பிடும் போது கண்டிப்பா நம்ம வந்து மெயின்டைன் டைம்லயே நமக்கு பிடிச்சமான விஷயத்த சாப்பிட்டு, நான் வந்து ஆல்ரெடி நான் கூட மெயின்டைன்ல வந்து ஒரு 4-5 மாசம் வந்து இருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு பிடிச்சத நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன், காமிச்சிருந்தேன். நான் கூட ஷார்ட்ஸ்ல வந்து மெயின்டைன் வீடியோ கூட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து செஞ்சு பார்த்தேன் சிஸ்டர். கஞ்சி கசப்பா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஏதோ ஒண்ணு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கணும். ஏன்னா கசப்பான பொருட்கள் அதுல எதுவுமே நம்ம வந்து சேர்க்கல. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும், அதனாலதான் கசக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சிஸ்டர். என்னன்னு பார்த்து செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் நிலக்கடலை பருப்பு வந்து சாப்பிட்றேன் சிஸ்டர், சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. சாப்பிடலாம், என்னைக்காவது ஒரு நாள் வச்சுக்கோங்க. டெய்லியும் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில ஃபேட் வந்து எடுத்துப்போம். அப்ப எல்லா ஃபேட்டும் சேரும்போது ரொம்ப கலோரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். என்னைக்காவது எடுத்துக்கோங்க, அதான் சொல்றேன்ல, கொஞ்சமா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். அப்புறம் வந்து சிஸ்டர் கேட்டிருந்தாங்க 5 லிட்டர் தண்ணிக்கு மேல 5 லிட்டர் தண்ணி வரைக்கும் நான் குடிக்கிறேன், குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. உங்களால முடியுது இல்ல, உங்களுக்கு வந்து அதனால வயிறு வலி பிரச்சனை இதெல்லாம் இல்ல அப்படின்ற போது இப்பெல்லாம் எல்லாருமே இப்ப இருக்க டெம்பரேச்சருக்குலாம் 4 to 5 லிட்டர் குடிக்கலாம்னு தான் சொல்றாங்க. சோ அதனால குடிக்கலாம். அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. வெஜ் பிரியாணி வந்து மில்லட் ரைஸ்ல இல்லைன்னா கோதுமை ரவை இந்த மாதிரி இதுல வந்து பண்ணி சாப்பிடுங்க. சேமியால கூட பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுங்க. ஒயிட் ரைஸ்ல பண்ணி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதை வந்து கேட்டிருந்தாங்க வெஜ் பிரியாணி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். எல்லா டவுட்ஸ்க்குமே கிளியர் பண்ணிட்டேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாளைக்கு வீடியோல ஷேர் பண்றேன். இன்னைக்கு ரொட்டீனை வந்து பார்க்கலாம் வாங்க. காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணணும் இல்லையா. இன்னைக்கு வந்து நம்மளோட வெயிட் 58.70 வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து மெயின்டைன் தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பிளக்சுவேஷன்ஸ் சம்டைம் வந்து இருக்கும். நீங்க இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கும் போது கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து பிளாக் காஃபி தான் வந்து பண்றேன். நீங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எந்த காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வித்வுட் சுகர் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதுல சுடுதண்ணி மட்டும் ஆட் பண்ணி நம்ம வந்து குடிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் சுட குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வெது வெதுன்னு குடிச்சிங்கனாவே நல்லா அந்த கசப்பு தன்மையெல்லாம் தெரியாது, நல்லா தான் இருக்கும். அதை வந்து குடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை ரவை வெண்பொங்கல் தான் வந்து பண்ண போறேன். கோதுமை ரவை வந்து எடுத்துட்டு அது வந்து ஒரு பங்கு எடுக்கிறீங்கன்னா 1/4 பங்கு அளவுக்கோ இல்ல 1/2 பங்கு அளவுக்கோ நீங்க வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மெத்தட்ல நீங்க வந்து எல்லா மில்லட் வகைகளையும் இது பண்ணலாம். இந்த மாதிரி பொங்கல், சாமை, குதிரைவாளி, இந்த மாதிரி சேம் மெத்தட் தான். நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அடுப்புல வந்து வச்சு விட்டுட்டேன் தண்ணி. இப்படியும் வைக்கலாம், இல்லைன்னா நீங்க குக்கர்ல கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் உடைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாலையும் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க நல்லா வெந்து வருது பாருங்க. இந்த மாதிரி பேன்ல வச்சாலே டக்குன்னு ஒரு 5-10 நிமிஷத்துலயே வந்து வெந்து வந்துரும். சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல வந்து நான் மிளகும் ஜீரகத்தையும் நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்பதான் குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க நல்லா. நமக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில தூக்கி போட மாட்டோம். எனக்குமே வந்து மிளகு வந்து கடிபட்டுச்சுன்னா பிடிக்காது. சோ அதனால இந்த மாதிரி அரைச்சு பிள்ளைகளும் நல்லா வந்து சாப்பிடுவாங்க. இது மாதிரி பவுடர் பண்ணிட்டேன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சு பாருங்க. ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும். சரிங்களா. அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாவும் இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல மிளகு சீரக பொடி, அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப அதெல்லாமே சேர்த்துக்கோங்க, மிளகு சீரகம். சரிங்களா. மிளகு வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அந்த மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இது மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு இல்லையா. அதுல வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் வந்து கம்மியாவே சேர்த்துக்கோங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கும்போது ஓவர் நெய்யும் கூடாது. அதனால பாத்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மொத்தமாவே நான் அவ்வளவுதான் வந்து சேர்த்திருக்கேன். அவ்வளவுதாங்க. சூப்பரான கோதுமை ரவை வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடும். சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான்லாம் அரிசியில பண்ற வெண்பொங்கல் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து எனக்கு ஈக்குவல் பண்ணி கொடுக்குது. அப்படிங்கும்போது ஹெல்தியாவும் இல்லை. அதனால நான் வந்து இதையே பண்ணிடுறேன். நீங்க வந்து சாமி, குதிரைவாளி எதுலனாலும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தாங்க இதுக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா வந்து இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, அவ்வளவுதான்.
இதெல்லாமே சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் சாம்பார் கூட வச்சு வந்து சாப்பிடலாம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் சட்னி வந்து இந்த வெண்பொங்கலுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறமா தேங்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு நல்லா நிறைய கடுகு போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. நல்லா கொஞ்சம் கடுகு நல்லாவே சாப்பிடுவேங்க. கருவேப்பிலை இல்லைன்னா சேர்த்துருப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த தம்பிக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துடலாம். அவனுக்கு வந்து காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் வந்து சாப்பிட்டுட்டு போவான். ஏன்னா 7:30 மணிக்கு கிளம்புறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது இல்லையா. அதனால அவனுக்கு வந்து கோதுமை ரவை வெண்பொங்கல் வச்சு சட்னி வச்சு பேக் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து தம்பியை வந்து கிளப்பி விட்டுருவாங்க. எப்பவுமே நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் மட்டும் பேக் பண்ணா போதும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தம்பியை கிளப்பி விட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெமன் பிளாக் டீ தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு காலைல இப்போ குடிச்சிட்டு போவாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆஃபர் போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா இங்க இருந்து 8 மணிக்கே கிளம்பிடுறாங்களா. ஸோ அதனால கோதுமை ரவை வெண்பொங்கல் தேங்காய் சட்னி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு, அதுல வந்து பால் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பேரிக்காய் ஒண்ணு இருந்தது, அதையும் பண்ணி வச்சாச்சு. பேக் பண்ணி அவங்களுக்கும் வந்து கொடுத்தாச்சு. பேரிக்காய் வந்து இப்போ வந்து சாப்பிடாதீங்க சிஸ்டர் சொல்லவும் நான் வந்து சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா த்ரோட் பிரச்சனை வந்து இருக்கு இல்லையா. அதனால அது ரொம்ப குளிர்ச்சி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சின்னு ஒரு சிஸ்டர் வந்து ஊட்டி இருந்து சொன்னாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிஸ்டர். அதுக்கப்புறம் அம்மாச்சி காஃபி போட்டுட்டு அவங்களுக்கு வந்து கோதுமை ரவை வெண்பொங்கல் சட்னி எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ரவை வெண்பொங்கல் வச்சு சட்னி வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். அளவு பாருங்க 100 கிராம் அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமா தேங்காய் சட்னி வந்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான். காலை பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பரா ஹெல்த்தியா வந்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் சென்று எடிட்டிங்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. அடுத்தடுத்த ரொட்டீன் வந்து பார்க்கணும் இல்லையா. லஞ்ச் எல்லாமே பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒலைய வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒலை தாங்க வைக்கிறேன். ஏன்னா சோறு வடிச்சிட்டா என்னமோ எனக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் சோறு தான் வந்து வடிச்சு வைப்பேன். மொத்தமா கலஞ்சி எப்பவும் போல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சைடு சொரக்காய் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு சொரக்காய் தான் வந்து பண்ண போறேன். சொரக்காய் வந்து கூட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பாசி பருப்பை நல்லா அலசி எடுத்துட்டு அதில் தேவையான அளவு தண்ணி பருப்பு தேவையான அளவுக்கு வச்சுட்டு அது கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டுலாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து வேக வச்சிடலாம். அந்த பாசி பருப்பு வேகும் போதே இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்துடும். அப்புறம் இந்த சரி ஒலை வச்சிருந்தோம் இல்லையா. சரி அதுக்குள்ள நம்ம வந்து மாடி போய் வந்து காய போட்டு வரலான்னு சொல்லிட்டு கிச்சனை சாத்திட்டு நான் பாத்ரூம்ல வந்து கொஞ்சம் துணி வந்து கையிலே வந்து அலசினேன். ஏன்னா சில துணிகள் வந்து எல்லாத்தையுமே மிஷின்ல போட முடியாது இல்லையா. நாங்க வந்து டெய்லி யூஸ் ட்ரெஸ் மட்டும் தான் மிஷின்ல போடுறது. ஏதாவது வெளியில போற ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கையில தான் வந்து துவைச்சிடுறது. மிஷின்ல போட்டா ரொம்ப ஒரு மாதிரி ஃபேட் ஆயிடும் இல்லையா, துணி வந்து போயிடும். அதனால அதுக்கப்புறம் பாருங்களேன் வெளியில வண்டா எல்லாமே கழுவி விட்டேங்க. நைட்டு ஃபுல்லா மழை பெஞ்சது, ரொம்ப நாரி போயிருந்ததுங்க. இந்த சைடுக்கு கீழே வரண்டாவுமே அந்த கேப்ல வந்து நான் வந்து பண்ணிடுவேன் எப்பவுமே. அதுக்கப்புறம் மாடியில் இருக்க ரூமுக்கு போயாச்சு. ஆல்ரெடி நான் வந்து துணி வந்து மிஷின்ல போட்டு விட்டுருந்தேன்னா அதுவும் எல்லாத்தையுமே மொத்தமா எடுத்துட்டு போய் காய போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் தான் வெயில் வருது. 2 நாளா வெயிலே இல்லை. நேத்து வந்து துணி போடவே இல்லை நம்ம மிஷின்ல. ஏன்னா மழை வந்துகிட்டே இருந்ததுனால இன்னைக்கு வந்து போட்டாச்சு. நல்லா வந்து ஒரு பக்கெட் நிறைய இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் காய போடுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்தது. நல்லா வெயில் வந்துருச்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க வெயில். காய போட்டுட்டேன். நம்மளோட வெண்டைக்காய் செடி வந்து பாத்தீங்கன்னா ஏன் அவசரத்துக்கு மேல வளர்ந்துட்டு போகுது. இங்க பாருங்களேன் எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க. உங்களுக்காக தான் காட்டுறேன். ஆனா நல்ல காய் கொடுக்குதுங்க. நல்ல வெண்டைக்காய் நிறைய வந்து பறிச்சாச்சு. ஒரு 2-3 செடி தான் இருக்கு நமக்கு தேவையான அளவுக்கு காய். இங்க பாருங்களேன் ஒரு 10 காய் அளவுக்கு இன்னைக்கு வந்து பறிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே விவசாயம் பண்ணி சாப்பிடுறது அவ்வளோ ஒரு வந்து நல்லதுங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. தம்பியை வந்து கூட்டிட்டு வரணும் இல்லையா. அதுக்கு வந்து நான் கிளம்பி நானும் வெறும் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வெளில போனா அந்த ஆட்டோக்கார அவரே வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. வந்து விட்டுட்டு நான் அந்த சைடு தாமா வந்தேன், அதனால வந்து கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரின்னு காசு கொடுத்துட்டு மாடிக்கு வந்து வந்தாச்சுங்க. நான் வேற சோறு அடுப்புல வேற போட்டிருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த சைடு பருப்பு வேக வச்சிருந்தோம். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் கேப். சரி டைம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஆட்டோகிராஃபையவே கூட்டிட்டு வந்தாரு. ரொம்ப நல்லதா போச்சு. அதுக்கப்புறம் சோறு வெந்துருச்சு இல்லையா, அதையும் வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சொரக்காயை தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சொரக்காயில நிறைய நீர் சத்து இருக்கு. ஜூஸ் பண்ணி குடிக்கலாம், இல்லாட்டினா இந்த மாதிரி
கூட்டு மாதிரி சிம்பிளா பண்ணி நீங்க வந்து சாப்பிடலாம். நம்ம வந்து பருப்பு வேக வச்சிருந்தாலே அது எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்க. அதுல வந்து நம்மளோட சுரைக்காயை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப பருப்பு வேக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் லைட்டா மலர்ந்தோடனே நம்ம வந்து போட்டுட்டோம்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடுங்க. இவ்வளவுதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து வேகட்டும். கடைசியில ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். இங்க பாருங்களேன், சாதம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா குலைவா தான் வடிச்சேன். ஏன்னா ரசத்துக்கு வந்து கொஞ்சம் குலைவா இருந்தா தானே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், சுரைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியா ஒரு தாளிப்பு தான் வந்து கொடுக்குறேன் பாருங்க. கடுகு, சீரகம், வரமிளகாய் போட்டு தாளிப்பு மட்டும் தான் போடுறேன். இதுல கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டுமே இல்லாதனால வந்து நான் சேர்த்துக்கல. அவ்வளவுதான், மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி சிம்பிளா வந்து கூட்டு வந்து பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் எல்லாம் கூட தேங்காய் சேர்க்கறது என்னைக்காவது சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது நீங்க சிம்பிளா பண்ணும்போது நிறைய வந்து நீங்க காய்கறி எடுத்து வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் ரசம் தாங்க. மொத்தமா மிக்ஸி ஜார்ல வந்து மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா, தக்காளி எல்லாத்தையும் அரைச்சு மொத்தமா வந்து பண்ணிடுவேங்க. சிம்பிளா அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். நம்ம மூஞ்சி போற ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து பாருங்களேன், அந்த வேலை செய்யும் போது பயங்கரமா. இது வந்து கேமராக்காக பாக்குறது எப்படி ஒரு இது தெரியுது பாருங்க. ஆனா நம்ம வந்து அந்த தாளிக்கும் போதெல்லாம் நம்மளோட மூஞ்சியோட ஃபேஸ் போறது வந்து நேச்சுரலா இருக்கும் இல்லையா. இன்னைக்குதான் நான் வந்து நோட் பண்றேன் பாருங்க. இல்லைன்னா சம்டைம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்து நார்மலா இருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து ரியாலிட்டி கேப்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரசம் வந்து எப்பவுமே நொரக்கொட்டி வரும்போது கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு ஆஃப் பண்ணி வச்சோம்னா அது வந்து கடுத்து போகாம இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட அம்மாச்சி சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் சூப்பரா சிம்பிளா ரசம் வந்து மிளகு ரசம் நல்லா வச்சாருங்க. தொண்டைக்கு இதமா இருக்கும் இல்லையா. அம்மாச்சிக்கு சாதம் வச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டெல்லாம் வச்சு அப்புறம் காஃபி தாங்க இன்னைக்கு வந்து போட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு. ஏன்னா அம்மாச்சிக்கு வந்து இப்போ மழை டைமா இருக்கு இல்லையா, அதனால காஃபி வந்து ஒரு 12 மணி போல குடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து 2 மணி 2:30 போலதான் சாப்பிடுவாங்க. ஆனா சாப்பிட முன்னாடியே கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எப்ப பசிதோ அப்படி சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துடுவேன் நானு. அதுக்கப்புறம் ஒரு பார்சல் தாங்க வந்துச்சு, ஒரு பிரிண்டர் தான் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க, அதை தான் வந்து வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் நம்மளோட லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவல் தாங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அவ்வளவுதாங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துல இந்த மாதிரி உதிரியா வந்து வந்துரும். இதுல வந்து ரசத்தை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ரசம் சாதம் மாதிரி சாப்பிட போறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு தொண்டை பிரச்சனைக்கு ரசம் நல்லா சாப்பிடணும், இந்த சளி பிடிச்சிருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி சாப்பிடும்போது அது நல்லா இருக்கும் இல்லையா. அப்புறம் அம்மாச்சி வந்து கீரை பொரியல் கொடுத்திருந்தாங்க, கொஞ்சம் நிறையாவும் சுரக்காய் கூட்டும் நிறைய வச்சுக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்கா இருந்ததுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். செம்ம ஃபில்லிங்கா இருந்தது. என் தொண்டைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரசம். ஸோ சூப்பரா சாப்பிட்டுட்டு நான் வந்து பாத்திரம் வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க வந்து இப்போ நான் அவல் எடுத்திருக்கேன், அதுக்கு பதிலா நீங்க வந்து ரவை களி பண்ணிட்டு கூட நீங்க வந்து இந்த ரசம் போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரம் விளக்குனதுக்கு அப்புறம் துணி வந்து காஞ்சிடுச்சு, அதை ஃபுல்லா அள்ளிட்டு வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தீங்க. நல்லா வெயிலுங்க இன்னைக்கு, பரவாயில்ல, எல்லா துணியும் நல்லா காய போட்டு எடுத்தாச்சு. மடிக்கிறதுக்குள்ள பயங்கர டைம் ஆயிடுச்சுங்க. இப்படிதான் இந்த சைடு நான் மடிச்சுட்டு வரேன். இவரை பாருங்களேன், பவுடர் எடுத்துட்டு எப்படி கொட்டிட்டு நிக்கிறான்னு பாருங்க. பயங்கர சேட்டை பண்றான். நான் சொல்ல கேட்க மாட்டேன் பாருங்களேன், பயங்கர சுட்டித்தனம் பண்றான். சிரிப்பு வேற வருது அவன் ஃபேஸ பார்த்துட்டு. அவன் வச்சிருக்கத பாருங்களேன் முகத்தை. கியூட்டா வந்து பண்றான். சரி அவனுக்கும் டப்பா சாணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், நல்லாவே துணி அள்ளிட்டு வந்துட்டேன். மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் டயத்துல அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து டியூஷன் இல்லை, அந்த பொண்ணு வந்து வெளில போயிருக்குன்னு சொல்லவும் தம்பியை வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டை வந்து படிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டை வந்து சூடு பண்ணியாச்சு. இன்னைக்கு டின்னர் வந்து 6:30 மணிக்கு நான் வந்து அந்த சொர கூட்டையே நிறைய எடுத்துக்கிட்டேங்க. நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து கூட்டு பொரியல் எல்லாம் பண்றீங்கன்னா அதையே நிறைய எடுத்துக்கோங்க டின்னருக்கு, உங்களுக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும். இல்லைன்னா இது கூட ஓட்ஸ் கிண்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு கோதுமை தோசை ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தான் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான் வாக்கிங் ஒரு 2 டேஸாவே போகல, ஏன்னா எனக்கு வந்து உடம்புக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா, அதனால வந்து நான் வாக்கிங் வந்து போகல. 1 மணி நேரம் நல்லா வாக்கிங்
வாக்கிங் போங்க, அப்பதான் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய நிறைய தண்ணி குடிங்க, அப்பதான் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து மதியம் வச்ச ரசம் இருந்தது, கூட்டு இருந்தது இல்லையா, அம்மாச்சி வந்து இந்த கருவாடு வந்து பொரிச்சு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. சரி, கருவாடு வந்து வெங்காயம் வரமிளகா சேர்த்து கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவாடையும் சேர்த்து நல்லா பொரிச்சு வந்து வச்சிருந்தேன். அவங்க எல்லாருமே சூப்பரா டின்னர் வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு கிச்சன் வேலையுமே முடிச்சாச்சு. கடைசியா வந்து தண்ணி குடிச்சு தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா நிறைய பசிக்குது அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க, நிறைய கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பசியின் தன்மையை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். அவ்வளவுதான், தண்ணி குடிச்சாச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நிறைய நம்மளோட சேனல் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.